ஹாய் ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று நடந்த கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சை பற்றி ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, நேற்று நடந்த ஐபிஎல் மேட்சோட ரிசல்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க நம்ம நேற்றுக்கு யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம இந்த மேட்ச் ஃபுல்லாக நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மேட்ச்சை ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் கொல்கட்டாவில் வச்சு நடந்துச்சு. சரிங்களா? ஸோ கேகேஆர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதன்படி எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் வந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் எவ்வளோ ரன் அடித்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹெட் 46 ரன் 21 பாலுக்கு 6 4 3 6. அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 21 பாலுக்கு 48 ரன் 4 4 4 6. அப்புறம் இஷான் கிஷன் பார்த்தீங்கன்னா 9 பாலுக்கு 14 ரன் 3 4. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் கிளாசன் 35 பாலுக்கு 52 ரன் 4 4 1 6. அப்புறம் வெர்மா 4 பாலுக்கு 1 ரன்னு. சரிங்களா? இவர் எல்லாருமே இவங்க எல்லாருமே 1 ரன்ஸ் அடிச்சு அவுட் ஆகிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் என்கே ரெட்டி பார்த்திங்கன்னா 24 பாலுக்கு 39 ரன்னு 4 4 1 6. அப்புறம் அரோரா பார்த்திங்கன்னா மொதல் பாலே கோல்டன் டக்கு, மொதல் பால் 1 பாலுக்கு 0 அவுட் ஆகிட்டார். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா குமார் 2 பாலுக்கு 4 ரன் 1 4 அவரும் அவுட்டு. ஸோ 20 ஓவர்கள் முடிவில் அப்புறம் துபே பார்த்திங்கன்னா 3 பாலுக்கு 9 ரன் 2 4. ஸோ 20 ஓவர்கள் முடிவில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா 226க்கு 8 விக்கெட் வந்திருந்தாங்க. ஸோ கேகேஆருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டார்கெட் தான். சரிங்களா? நேற்று நடந்த மேட்ச் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஸோ கேகேஆர் பார்த்திங்கன்னா 227 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படிங்கிற ஒரு விளக்கம் நோக்கி தான் ஆடினாங்க. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம கேகேஆரோட ஸ்கோர் கார்டை பற்றி பார்க்கலாம். நம்ம கேகேஆரோட ஸ்கோர் கார்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பவுலிங்கை பார்த்துடலாம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பேட்டிங் நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்தோம் இல்லையா? நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸோடைய பவுலிங்கை பார்த்துடலாம். சன்ரைசர்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா அரோரா 4 ஓவர் 47 ரன் 2 விக்கெட் எடுத்துருக்காரு. முசர்பானி பார்த்திங்கன்னா 4 ஓவருக்கு 41 ரன் கொடுத்துருக்காரு, 4 விக்கெட் எடுத்துருக்காரு. சரிங்களா? கேகேஆர் டீமில். அவர் சுனில் நாயன் பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 39 ரன்கள், அவர் விக்கெட் எடுக்கலை. வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் போட்டு 31 ரன்கள், அவர் விக்கெட் எடுக்கலை. தியாகி பார்த்திங்கன்னா 4 ஓவர் போட்டு 48 ரன்னு, ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்புறம் ராய் 2 ஓவர் போட்டு 16 ரன்னு, ஒரு விக்கெட் எடுத்துருக்கிறாரு. சரிங்களா? வாங்க நம்ம கேகேஆர் ஸ்கோர் கார்டை பற்றி பார்க்கலாம். கேகேஆர் ஜெயிச்சாங்களா ஜெயிக்கலையா, கேகேஆர் ஸ்கோர் கார்டை பற்றி பார்க்கலாம். வாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஓகே, வாங்க. ரகானே பார்த்திங்கன்னா 10 பாலுக்கு 8 ரன்னு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நான் ஸ்கோர் கார்டு சொல்கிறேன். 10 பாலுக்கு 8 ரன்னு அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஃபின் ஆலன் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம இன்னிங்ஸு, ஒரு கிராக் இன்னிங்ஸ்னு சொல்லலாம். ஆனால் 7 பாலுக்கு 28 ரன்னு 4 4 2 6 அவுட்டு. ஒரு சரவடி மாதிரி வெடிச்சுட்டு டப்புன்னு அவுட் ஆகிட்டார். சரிங்களா? சரவடி மாதிரி வெடித்து நல்லா பேட்டிங் பண்ணி அவுட் ஆகிட்டார். ரகுவன்ஷி பார்த்திங்கன்னா 29 பாலுக்கு 52 ரன்னு 6 4 2 6. அப்புறம் கேம்ரூன் கிரீன் பார்த்திங்கன்னா 2 பாலுக்கு 2 ரன்னு, அவர் எந்த 4 6 அடிக்கலை. ஏன்னா 2 ரன் தானே அடிச்சிருக்காரு. ஸோ எப்படி ஒரு 4 6 அடிக்க முடியும்? ஸோ அவர் அடிக்கலை. சரிங்களா? அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ரிங்கு சிங் பார்த்திங்கன்னா 25 பாலுக்கு 35 ரன் 4 4 1 6 அவரும் அவுட்டு. அப்புறம் ராய் பார்த்திங்கன்னா 2 பாலுக்கு 0 ரன்னு, அவரும் அவுட்டு. அப்புறம் சிங் பார்த்திங்கன்னா 9 பாலுக்கு 10 ரன்னு, ஒரு 4 அவரும் அவுட்டு. அப்புறம் சுனில் நரேன் 4 பாலுக்கு 12 ரன்னு 2 6 அவரும் அவுட்டு. ஸோ தியாகி பார்த்திங்கன்னா 5 பாலுக்கு 5 ரன்னு, ஒரு 4 அவுட்டு. அப்புறம் வருண் சக்கரவர்த்தி மொதல் பால்லே அவுட் ஆகிட்டார் 0. ஸோ கோல்டன் டக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அரோரா மட்டும் அவுட் ஆகாமல் வந்திருக்கிறாரு. சரிங்களா? ஸோ 16 ஓவர்கள் முடிவில் கேகேஆர் பார்த்திங்கன்னா 161 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இதன் மூலமாக எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா 65 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க நேற்றுக்கு. சரிங்களா? ஸோ நேற்று மேட்ச்சில் வின்னர் பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான். எஸ்ஆர்ஹெச் நேற்று மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்க. எவ்வளோ ரனில் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 65 ரன்கள் வித்தியாசத்தில் கேகேஆரை தோக்கடிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். சரிங்களா? ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு எஸ்ஆர்ஹெச் டீம். எஸ்டர்டே எஸ்ஆர்ஹெச் டீம் தான் வின் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ இதான் மக்களே ஸ்கோர் கார்டு. சரிங்களா? நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடைய பவுலிங் வேணால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோடைய பவுலிங் நான் சொல்கிறேன். பெயின் 2 ஓவருக்கு 35 ரன்னு, தூபே பார்த்திங்கன்னா 2 ஓவருக்கு 17 ரன்னு, ஒரு விக்கெட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்மா 1 ஓவருக்கு 15 ரன்னு கொடுத்துருக்குறாரு. அப்புறம் உனாட்காட்டு 3 ஓவர் போட்டு 21 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு.
மலிங்க இம்பேக்ட் பிளேயராக வந்தவர் வேறு மலிங்க, அந்த மலிங்க லசித் மலிங்கா இல்லை, இது வேறு மலிங்க. 2 ஓவர் போட்டு 14 ரன்கள் 2 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. அப்புறம் குமார் வந்து 4 ஓவர் போட்டு 41 ரன்கள், அவர் எந்த விக்கெட்டும் எடுக்கலை. அப்புறம் என்கே ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் போட்டு 17 ரன் 2 விக்கெட் எடுத்துக்கிறாரு. சரிங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாடோடைய பவுலிங். சரிங்களா, ஸோ நம்ம வந்து மேட்ச் ரிசல்ட்டை பார்த்தோம் மக்களே. சரிங்களா, ஸோ வந்து நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் மக்களே. எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் மக்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மக்களே நான் எப்போது சொல்கிற மாதிரி எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. நான் உங்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பாய் பாய் மக்களே.